அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி. தன்யஸ்ரீ. 5ஆம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம், திருவிடைமருதூர் ஒன்றியம், தஞ்சாவூர் மாவட்டம். பசுமை நம் பூமிக்கு படர்ந்த உயிர் மூச்சு, பாரம்பரியம் நம் வேர்களை தாங்கும் பேரழகு, பழைய நம் மரபா பண்பாள், பண்பாடு போற்றும் சிறப்பாள், தமிழ்பால் மீது கொண்ட விருப்பாள், அறுத்துப்பால் மீதுள்ள ஈர்ப்பாள், பொருட்பால் கிடைத்த மலைப்பால், இன்பத்துப்பால் நடக்கும் முள்ளன்பால், நாவும் இனி கட்டும் கரும்பால், புவி எங்கு மொழி கட்டும் தமிழ்பால், இணைப்பால் இருகரம் குவிப்பால், வணங்குகிறேன் அனைவரையும் எனது அன்பால். இன்று நான் பேச போகும் தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். இவை வெறும் சொற்கள் அல்ல, இவை நம் வாழ்க்கையின் ஆழமான அடித்தளங்கள். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்து சுடர் போல நில ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றார் பிழந்தென்றல் வர வேணும் என்றார் பாரதி. இந்த கவிதை ஒன்றே போதும் எம் நாட்டின் பசுமையும் பாரம்பரியமும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு. பசுமை நமக்கு தூய்மையான காற்றை தருகிறது, பாரம்பரியம் நமக்கு தூய அடையாளத்தை தருகிறது. முதலில் பசுமை. பசுமை என்பது இயற்கையின் புன்னகை என்று சொல்வார்கள். மரங்கள் நமக்கு சுவாசிக்க காற்றை தருகிறது, வெயிலின் நிழலை தருகின்றன, மழை பெய்ய வழிவகுக்கின்றன, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இல்லமாக இருக்கின்றன. மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழற் காடும் உடையதாரன். இக்குறளில் வள்ளுவர் பசுமையான சுற்றுச்சூழல் மனிதர்களை போர்க்கவசம் போன்று பாதுகாக்கின்றது என கூறுகிறார். மரம் நடு வாழ்க்கை நடு என்பது ஒரு உண்மையான சொல்லாகவே இருக்கிறது. ஒரு கற்பனை. பச்சை இலைகள் இல்லாத பூமி, மலராத தோட்டம், மழையில்லா வானம், அந்த பூமியில் என்ன சிரிப்பு இருக்கும்? பசுமை குறைந்தால் உயிர் குறையும். இன்றைய நகர வளர்ச்சியால் மரங்கள் வெகுவாக குறைந்து வருகின்றன. எனவே நாம் செய்ய வேண்டியது, ஒரு மனிதன் ஒரு மரம் நடட்டும், நெகிழி குப்பை போன்றவற்றை எரிக்காமல் தடுக்க வேண்டும், பசுமை அழிக்கும் பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். அடுத்து பாரம்பரியம். திசையை 8ஆக பிரித்து, இசையை 7ஆக பிரித்து, சுவையை 6ஆக பிரித்து, நிலத்தை 5ஆக பிரித்து, காற்றை 4ஆக பிரித்து, மொழியை 3ஆக பிரித்து, வாழ்க்கையை அகம் புறம் என 2ஆக பிரித்து, இறைவன் ஒருவனே என்றது என் பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம். பாரம்பரியம் என்பது நம் வேர்கள், நம் பெருமை, நம் அடையாளம். அது நம் முன்னோர்கள் நமக்கு தந்த உயிருள்ள பரிசு. நம் பாரம்பரியத்தில் என்னென்ன இருக்கிறது? பொங்கல் பண்டிகையில் சூரியனை வழங்குவது, தீபாவளியில் தீபம் ஏற்றி இருளை அகற்றுவது, கோவில் திருவிழாவில் ஒளி ஒளிக்கும் நாதஸ்வரம், வண்ணமயமான கோலங்கள், பாரம்பரிய உடை.